ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை ரவை வச்சு தான் குழிப்படை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை ரவை வச்சு மேலெல்லாம் நல்லா முருகெல்லாம் நல்லா நைஸாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நைஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இருக்குது. சுட சுட எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை ரவை தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் பால் நல்லா சூடாகவே இருக்குது. காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப அப்படியே கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப விட வேண்டாம், நார்மல் வாட்டர் தான் அப்படியே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அப்படியே தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு 10 நிமிஷம். இங்கே பாருங்கள், வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு கிழங்கு காய் சீவலில் திருக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், கட் பண்ண வெங்காயம், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். திருப்பி வச்சுருக்கு கேரட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டு. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாமே குறைப்பாக அரைச்சிப்பேன். ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டேன். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு பச்சை மிளகாவை சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டாலும். இந்த டைமில் உருளைக்கிழங்கு திருப்பி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து இதை நல்லா சேர்த்து கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நம்ம வதக்கிற காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. அவ்வளோதான். இதை நம்ம ஊற வச்சுருக்கிற கோதுமை ரவையில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இந்த ரவையில் அந்த மசாலாவெல்லாம் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். மசாலாவும் சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த ரவைக்கு உப்பு இதையும் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக ஆப்ப சோடா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், கரண்டி மாற்றிடலாம். தண்ணி விடக்கூடாது. இங்கே பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அளவு தான் தண்ணி. எல்லாத்துலேயுமே எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பாலில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான். அப்படி கொண்டு வந்து
இது பாருங்க. சிம்மில் வைங்க. ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது எடுங்க, ஏன்னா தீ வந்து அதிகமாக வரும், அதனால் நடுவில் இருக்கிறத எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், எல்லாமே திருப்பியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் குறைவாக இருந்தால் லைட்டாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எண்ணெய் வடி வச்சுட்டு எடுத்துடலாம். எல்லாமே அழகாக சிவந்து வந்துடும். எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். சூடாக இருக்குது, சூப்பராக இருக்கும். சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். இது நிறையாவே வைக்கலாம், முக்கால் பாகம் வைக்க வேண்டாம், நிறையாவே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை ரவை வச்சு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.